எனக்கு புடவை வேணும் நான் போன் போட்டுன்னு வெச்சுக்கோயேன். எங்க அப்பா எடுத்துட்டு வந்து அப்படியே கொட்டுவாரு. அடச்சே வாய் மூடு இழிச்சிக்கிட்டு இருக்கிற டூப்ளிகேட் புடவைய 1000 என்ன கோடி கூட எடுத்துட்டு வந்து கொட்டலாண்டி. எனக்கு எல்லாம் தெரியுமா? இப்பதான் உங்க அண்ணா வீரசேன சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சான். நம்ம வீட்டுல என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. இன்னைக்கு 2 பேரும் மனசொத்து வாழ்றாங்க. அதுவும் சித்ரா விட்டு கொடுத்து போறதுனாலதான். வர்ற பொண்ணும் இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல கண்ணு. என்ன பண்ண சொல்ற நீ? நான் சொல்றேன். எல்லாம் அடங்கவே மாட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? வயசாகி போச்சேன்னு விட்டு வச்சா அப்ப பிள்ளைக்குள்ளே அப்படியே தகராறு, அப்படியே மூட்டி விடுறது. இனிமே உன்னை விட்டு வச்சா நீ சரிப்படவே மாட்ட. ஏதாவது ஒரு தண்டனை. விடுங்க. என்னடி வலிக்குது, விடுங்க. என்னடி உருமுற? என்னடி? அம்மா சாமி வந்துச்சு, நீங்க போங்கப்பா. நீங்க போயிடுப்பா. என்னடா கமாங்க? போங்க. அம்மா. ஏய் அப்பா சொன்னா கேளுப்பா, போங்கப்பா. ஏய் என்னடா கமாங்க? டேய் என்னடா நான் கூட்டி வரேன், நீ போ. டேய் போடா. பா. போடா. பா. அம்மா அம்மா. அம்மா அம்மா அம்மா. அம்மா ஒரு நிமிஷமா. அப்பாவும் தம்பியும் போயிட்டாங்க, எல்லாம் எனக்கு தெரியும். வாங்க போலாம். வீரசேனா என்னப்பா சொல்ற நீ? எல்லாம் சித்ரா என்கிட்ட சொல்லிட்டா. வாங்க போலாம். ஏய் உங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கடா. ஒன்னும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. வா. நல்லா நடிக்கிறேம்மா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, அந்த சண்முகம் தான் இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை பண்றாருப்பா. யாரு பிரச்சனை பண்றதுக்கு? வளர்மதியை கல்யாணம் பண்ணிருக்கிற முறையில நம்ம பரந்தாமருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறப்ப அவரை எதிர்க்கிறாரு. ஏன் மாப்ள, நீங்க என்ன சும்மா வந்தீங்க பாத்துக்கிட்டு? அவர் பொண்டாட்டி பேச அவருக்கு உரிமை இருக்கு. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? என்ன தண்ட கர்மாந்திரம். எனக்கு வந்து வாய் சொல்லிருக்கான் பாரு மருமகன்னு கூறு வெட்டவன். அப்படியே சட்டையை பிடிச்சு 4 கேள்வி கேட்டுக்க வேண்டாமா என்ன? துப்பு கொஞ்சமா துப்பு வேண்டாமா என்ன? என்னத்த ஆனகிட்டவன். சரி, இந்த தங்கவேல் என்ன சொன்னா? அவரு அந்த ஆள் பேசாமலே நிக்கிறாருப்பா. அவன் எப்படி பேசாம இருக்கான்? அவன் பெத்த பொண்ணாச்சே. சரி, வளர்மதி என்ன சொன்னா? அவ ஃபுல் சப்போர்ட் நமக்கு தான். வளர்மதி மனசு வச்சா இது நடக்கும்பா. அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா இந்த விஷயத்துல. அப்புறம் என்ன? வளர்மதி மனசு வச்சா போதுமே, இதான் நடக்குமே. அவன் மாமன் தானே தங்கவேலு. அவன் முடியே சரியில்லையா அந்த பயலுக்கு? அடுத்த வேலை சோத்துக்கு சிங்கி அடிக்கிறவ அவன் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்குறான். படிச்சு சொல்றானா? மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன அந்த தாடி சுரேஷ் தங்கச்சி தானே கீதா? நீங்க அவனை கூப்பிட்டு பேசுங்க. கொஞ்சம் அவனுக்கு காசு கொடுத்தா அவன் நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம பக்கம் வந்து நிப்பான். தானே மருமக சொல்றது சரியான ஐடியாவா இருக்க. இன்னொரு முறையில பார்த்தா வீரசேனனுக்கு இந்த பேர் சகல தானே. அப்ப வீரசேனன் பேசினா சரியா தான் இருக்கும். அப்புறம் நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்களேன். சரி, அப்புறம் வரட்டும். நான் கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. போறானே நம்ம வீட்டு மாப்பிள்ள. இவனை வச்சு எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாது. வெறும் இந்தப்ப அதான் கிளம்புடான்னு சொல்லிட்டேன். விளக்கண்ண. டேய் வீரசேனா, நீ என்ன பண்ற? அந்த சுரேஷ பக்குவமா பேசி நம்ம தோட்டத்துக்கு கூட்டு வந்துரு. புரியுதா? அவன் இப்ப நமக்கு ரொம்ப அவசியம்டா. சரிப்பா.
பார்த்துக்கோ. எப்படியும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆமா, கௌரவ பிரச்சனை. ஆமா, கௌரவ பிரச்சனை. சண்முகம், அண்ணே, நீ மட்டும் இருக்க? வீட்டில் யாரும் இல்லையா? இல்லைண்ணே, வளர்மதி, உமா, வைஜெயந்தி நீயோ கடைக்கு போயிருக்காங்க. ஓ, சரி சரி. அண்ணே, ராஜேந்திரா, வா உட்காரு. என்னண்ணே வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த ராட்சசிங்க யாரும் இல்லையோ? என்னடா, இங்கேயோ வெளியே போயிருக்காங்கடா. ஆமா, அண்ணி எங்கண்ணே? அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்காங்க. உங்க மாமியார்? ஏய், என்னடா கேள்வி இது? அண்ணி கூட போயிருப்பாங்க. ஆமால்ல. ஏன்டா இப்படி மந்திரிச்சு விட்டா மாதிரியே இருக்கு நீ? என்னண்ணே பண்றது, அப்படி ஆக்கி விட்டாங்க. என்னண்ணே? இல்லடா, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் அம்மா, மீனாட்சி, உமா, அப்புறம் நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். எப்படிலாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதான் நினைச்சு பார்த்தேன்டா. இப்ப அவங்க யாரும் வீட்டில் இல்லை, நாம மட்டும்தான் இருக்கோம். ஆனா அன்னைக்கு பேசி சிரிச்ச மாதிரி இன்னைக்கு இயல்பா இருக்க முடியலையே. ஏதோ ஒரு சின்ன நெருடல். இல்ல, எனக்கு எதுவுமே புரியலடா. அதுக்கு நாங்க தானே காரணம். நாங்க மாறிட்டோம். மனுஷ குணம் தானே, எங்களால தப்பிக்க முடியல. ஏன் சண்முகம் மாறணும்? இல்ல, எப்படி ஒரு குணம் மாறும்? அதுவும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க கிட்டே. ஒருத்திய கட்டிட்டு வந்தவனதான் எல்லாம் மாறிடுதே. அப்படியே மாறலைனாலும் அவங்க மாத்திடுறாங்களே. நாம அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறதுனால தானே அவங்களால நம்மள மாத்த முடியுது. நாம நம்ம நிலைமையில கொஞ்சம் உறுதியா இருந்தா அவங்களால எதுவும் செய்ய முடியாதுல்ல. அப்படி இருக்க முடியலங்கிறதான பிரச்சனையே. நாம உறுதியா இருந்தா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்மளை உணர்ச்சி பூர்வமா லாக் பண்ணிடுறாங்க. அண்ணா, அதை விட குழந்தைய காட்டி பயமுத்துறாங்களே. எங்களுக்கு வேற வழியே இல்லைண்ணே. அண்ணே, நீங்க காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? இல்ல சண்முகம், இப்ப மீனாட்சி வந்துருவா, அவ போட்டு தருவா. அட சொல்லுங்கண்ணே, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அப்போ காஃபி போட்டு தந்தா நல்லா இருக்கும். காஃபி தானே வேணும்? டேய், எழுந்து வாடா. வாங்கண்ணே. 2 நிமிஷத்துல போட்டு கொண்டு வந்து. இருக்கண்ணே, வந்துடுறேன். தண்ணி, பால். ஆமாண்ணா. சரி. காபி தூள் இருக்கே, சர்க்கரையும் இருக்கு. சரி அண்ணா, நீங்க நல்லா சமைப்பீங்க, எனக்கு தெரியும். நான் ஒரு வேலை பார்க்கவா? பத்த வைக்கவா? எது? அது அடுப்பண்ண. பத்த வை, பத்த வை, பத்த வை.
போட்டாச்சா? எடுத்துக்கங்க. பார்த்து. அண்ணே, அன்னி கைப்பக்கம் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்லடா. சரியா இருக்கா? ஏய், சும்மா சொல்லக்கூடாதுடா, உண்மையிலேயே அருமையா இருக்கு. காஃபி தானே? அண்ணே, என்ன ஆச்சுண்ணே? என்னண்ணே? இல்லை சண்முகம், நம்மெல்லாம் இந்த மாதிரி மனசு விட்டு சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சுடா. அதான் என்ன அறியாம ஒன்றும் இல்லைடா. ஹலோ, சொல்லு. வீட்டில் தான் இருக்கேன். ம், சரி. என்ன சண்முகம்? 10 நிமிஷத்துல திரும்பி வராங்களா? நாம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தா அவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காதே. இல்லடா, இந்த கொஞ்ச நேரமாவது நமக்கு கொடுத்தாங்க, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். எப்பவுமே புடவை அங்கேயே எடுத்துக்கலாம். நான் ஒரு டிசைன் வச்சிருந்தேன், நீ பாத்தியா? ஆமா, நானும் பார்த்தேன். அந்த டிசைன் இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த கடையில இதை விட இன்னும் சூப்பரான டிசைன்ஸ்லாம் நிறையவே இருக்குமாமே. நமக்கு பிடிச்ச மாதிரி சாரியை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? என்ன இந்த நேரத்துல கடையை விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, பக்கத்துல ஒரு சின்ன வேலை, அதான். எங்க வேலை நேரத்துல கடையை கவனிக்காம நீங்க பாட்டுக்கு சாதாரணமா சின்ன வேலைன்னு போறீங்க. நீங்க போயிட்டா கடையை யாருங்க கவனிக்கிறது? கடையில பையன் இருக்கான், இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருமா. அப்படியா? சரி, நீங்க போங்க, நாங்களும் கடைக்கு தான் போறோம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன விஷயமா? எங்களுக்கு ஆளுக்கு 5-6 புடவை தேவைப்படுது, அதான் எடுக்கலான்னு போறோம். ஐயோ, அப்படியெல்லாம் எடுக்க முடியாதுமா. புடவை தேவைன்னா காசு கொடுத்தாம எடுக்கணும். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க யாருன்னு தெரியும்ல, எங்க கிட்ட எப்படி பேசுறீங்க? அப்படி இல்லம்மா, நான் வேணுகோபால் ஐயா காலத்துல இருந்து கடையில் வேலை பார்க்குறேன். அப்போ இருந்தே யாரா இருந்தாலும் காசு கொடுத்தா புடவை எடுக்கணுங்கிறத ஒரு முறையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு புடவை எடுக்கணும்னு தோணுச்சுன்னா காசு கொடுத்தாம எடுக்கணும். கடையில் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக வரணும்னு இப்படி ஒரு முறையை வச்சுருக்காருமா. இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஏன் இதுக்கு முன்னாடி மீனாட்சி, என் மாமியார் எல்லாரும் காசு கொடுத்துட்டா புடவை எடுத்தாங்க? ஆமாம்மா, யாராக இருந்தாலும் காசு கொடுத்து தான் புடவை எடுக்கணும்னு கடையோட விதியாவே வேணுகோபால் ஐயா வச்சிருக்காருமா. ஏங்க, இப்ப என் புருஷன் தானே கடையை பாத்துக்கிறாரு, அவர் தானே இப்ப முதலாளி. அவரு பொண்டாட்டி, ஏன் நான் எடுக்க கூடாதா? அம்மா, ஐயா காலத்துல இருந்து வர்ற வழக்கத்தை இப்ப மாத்த முடியாதுமா. வேணும்னா ஒன்று செய்யுங்க, நான் பையன்கிட்ட சொல்லி கணக்கு எழுதிக்க சொல்லிடுறேன். நீங்க புடவை எடுத்துக்கங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடியறப்ப கொடுங்க, கணக்குல கழிச்சுக்குவோம். யோ, என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இங்க பாரு, எங்க கடையிலேயே நாங்களே புடவைய கடனுக்கு எடுத்துட்டு போனோம்னு எந்த அவசியமும் எங்களுக்கு இல்ல. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க கிட்டே நீ இப்படி பேசுவ? வேலை பாக்குறவங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும்.
உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த திமிர்ல தான் உனக்கு வா இப்படி நீளுது. அம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் வேலைக்காரன் தான்மா. இன்னைக்கு நேத்து இல்லம்மா, உங்க மாமனார் காலத்துல இருந்து இந்த கடைக்காக நான் உழைக்கிறேன். இந்த கடையோட முறை இதுதான். அதைத்தாம்மா நான் சொல்றேன். எங்களுக்கும் எல்லாம் தெரியும். நான் உன்னை எங்க கவனிக்கணுமோ அங்க வச்சு கவனிச்சுக்கிறேன். வா வளர்ந்து போலாம். என்னங்க என்னங்க வெளில வாங்க கொஞ்சம். என்ன எதுக்கு இப்ப நடு வீட்டை நின்று கத்திட்டு இருக்க? வேண்டுதல். என்னங்க இது? வீட்ல தான் எங்களை மதிக்கிறது இல்லனா வெளியில கூட யாருமே மதிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த வீட்ல பிறந்த பையன் தானே நீங்க? இந்த வீட்டுக்கு மருமக தானே நானும். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கைராசி கடை யாரோடது? சொல்லுங்க, அது நம்ம கடை தானே? ஆமா நம்ம கடை தான். இப்ப என்ன அதுக்கு? கடைக்கு புடவை எடுக்கலான்னு போனா வழியில அந்த ஆளு கணக்கு புள்ள பேர் என்ன? சுப்பிரமணியம். அந்த ஆளுதான். அவரை பார்த்து இந்த மாதிரி புடவை எடுக்க போகணும்னு சொன்னா அதுக்கு அந்த ஆளு காசு கொடுத்து தான் புடவை எடுக்கணும், ஓசில எல்லாம் புடவை எடுக்க கூடாதுன்னு நடு ரோட்ல வச்சு எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. அவர் சொன்னது சரிதாம்மா. ஆமா உங்களை யார் கடைக்கு போக சொன்னது? ஏன் அது நம்ம கடை தானே, நாங்க போறதுல என்ன தப்பு? சும்மா போறதுல தப்பு இல்ல, ஆனா காசு கொடுக்காம புடவை வாங்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. ஏங்க காசு கொடுத்து தான் புடவை எடுக்கணும்னா நாங்க இது கைராசி கடைக்கு போறோம்? ஊர்ல எவ்வளவோ கடை இருக்கே, நல்ல நல்ல கடையெல்லாம், ஏன் நாங்க அங்க போயிருக்க மாட்டோமா? இங்க பாருமா, நீங்க எல்லா விஷயத்தையும் வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க. இது உங்களுக்காக மட்டும் இல்லை, கடையோட பொதுவான முறையும் இதுதான். உங்களுக்கு இந்த விஷயம் இத்தனை நாள் தெரியாம இருந்ததுன்னு நினைக்கிறேன். வியாபாரம் நடக்கிற இடத்துல எல்லாமே சரியா இருக்கணும்னு அப்பா காலத்திலேயே இந்த வழக்கத்தை கொண்டு வந்தாரு. மீனாட்சி, நீ போய் பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடு. அவங்க போய் புடவை எடுத்துக்கிட்டோம். சரிங்க. ஆமா, நாங்க அப்படியே கிழிஞ்ச புடவையோட வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த மகராசி கொடுக்கிற தான பணத்தை வச்சுதான் நாங்க புடவை எடுக்கணும் பாரு. இதுக்கு நாங்க நாண்டுகிட்டு சாவலாம். முதல்ல அத செய்டி, இன்னும் அதையே சொல்லின்னு கிடக்குற. அம்மா அட நீ ஒண்ணுமா, இவங்க என்ன ஒண்ணு இல்லாதவங்களா என்ன? இவ அப்பாவே ஒரு புடவை கடை வச்சிருக்கிறாரு, அங்க போய் எடுத்துக்க மாட்டாளா என்ன? நீ நக்கலா சொன்னாலும் அதுதான் உண்மை. எனக்கு புடவை வேணும் நான் போன் போட்டுன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பா எடுத்துட்டு வந்து அப்படியே கொட்டுவாரு. அடிச்சே வாயமுடு வாயமுடு, இழிச்சுக்கிட்டு இருக்கிற டூப்ளிகேட் புடவைய 1000 என்ன கோடி கூட எடுத்துட்டு வந்து கொட்டலாண்டி. இங்க பாருங்க, உங்ககிட்ட யாரும் பேசல. நாங்க இந்த குடும்பத்துக்கு மருமகன்னு வெறும் பேச்சு மட்டும் பேசினா போதுமா? சொந்த கடையில கேவலம் ஒரு புடவை எடுக்க கூட எங்களுக்கு உரிமை இல்ல. எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு. சீ மா, கொஞ்சம் பொறுமையா இரு, அமைதியா இரு. நான் சொல்றேன், நீ போய் எடுத்துக்க. ஏங்க, இந்த கடைக்கு நாம முதலாளியா இல்ல சுப்பிரமணியம் முதலாளியா? அந்த ஆளுகிட்ட எதுக்குங்க கேட்கணும்? என்னவோ அந்த கடை என்னமோ அவர் தலைமையில ஓடுற மாதிரி அந்த ஆள் அவ்வளவு பேசிட்டு இருக்காரு. அவமானமா போச்சு. புடவை எடுக்க போறோம் தான் சொன்னோம், அதுக்குள்ள அந்த ஆள் முந்திக்கிட்டு காசு இருந்தாதான் எடுக்க முடியும், அதுதான் முறை, அப்படி இப்படின்னு நடு ரோட்ல வச்சு எங்களை கேவலமா பேசிட்டாரு. இத பாருங்க, இனிமே அந்த ஆள் இந்த கடையில இருக்க கூடாது. மா, அப்படிலாம் அவர் வேணும்னே செய்யறது இல்லம்மா. அவரு எங்க அப்பா காலத்துல இருந்தே இருக்கிறவரு. அவரு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரிமா. அவரெல்லாம் நம்ம சட்டுன்னு வெளியே அனுப்ப முடியாதுமா. இந்த மாதிரி நீங்க எல்லாரும் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுனால தான் அந்த ஆள் கால் தூசிக்கு கூட எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு. இது பாருமா, நீ தேவையில்லாம ஈகோ வளர்த்து வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. யாருங்க பிரச்சனை பண்றது? நாங்களா? ஏங்க, சொந்தமா ஒரு கடையை வச்சுக்கிட்டு அதுலயும் காசு கொடுத்து வாங்கணும்ங்கறாரு. சத்தியமா இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லங்க. நல்ல குடும்பங்க, நல்ல பாலிசி. என்ன வாழணும்னு என் தலையில எழுதிருக்கு.
இங்க பாருங்க, எங்களை இவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்தின அந்த சுப்பிரமணி இனிமே அந்த கடையில வேலை செய்யக்கூடாது. இதுக்கு மேல அவர் அங்க வேலை செஞ்சார்னா நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்.